Hello everyone, யாரா பசங்களா? So welcome to Vedantu channel பசங்களா. After a long time, ஒரே ஒரு டைம் marathon வந்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம போகவே இல்லடா பசங்களா. So I promise you that. So இனிமே நம்மளுக்கு டெய்லியுமே கிளாஸஸ் இருக்க போகுது. ரைட் பசங்களா? ஓகே, நம்மளுக்கு பப்ளிக் இல்லை அண்ட் வி டோன்ட் மார்க் இன் 11th படிக்க தேவையில்லை. ஓகே, 11th படிக்க தேவையில்லைன்னு கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் கவனிக்கலாம்ல, எஸ்டா பசங்களா? நம்ம மெமரைஸ் பண்ண தேவையில்ல. அப்போ எந்த ப்ரெஷருமே இல்லாமல் கிளாஸை லிசன் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரீயாகவே லிசன் பண்ணலாமே. யார் எவ்ரிவன்? ஸோ இன்னும் யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 11th சரி, ஸோ ஸ்கூலில் ஸ்கிப் பண்ண எல்லா போர்ஷன்ஸுமே இங்கே எடுக்கிறோம். பிகாஸ் அது தெரிஞ்சாதான் நம்மளுக்கு 12th ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாரும் ஸ்கிப் பண்ணுற ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நாமளும் கற்றுக்க ரெடியாகவும் இருக்கணும். ரைட் பசங்களா? ஸோ வி ஹாவ் 3 months. இந்த 3 months எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 12th ஸ்டார்ட் பண்ண, கரெக்டுங்களா? யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் 12. நிறைய பேருக்கு 12th இப்போவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அப்பேரண்ட்லி ஒரு 3 months இன்னும் நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ இன்னும் நம்ம 12th ஸ்டார்ட் பண்ணல. ஸோ வி ஆர் கோயிங் டு பி ஸ்டார்ட் ஹியர். டன். ஸோ உங்களுக்கான பிடிஎஃப் வில் பி ப்ரொவைடடா பசங்களா. ஒவ்வொரு செக்ஷன்ஸ் ஒரு பிடிஎஃப்புமே நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். இது எல்லாமே நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவைலபிளாக இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ வாட் டுடே வி ஆர் கோயிங் டு சி அப்படின்னு கேட்டிங்கன்னா 8th சாப்டரோட முக்கியமான 10 5 marks நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் அதோட கான்செப்டையும் உங்களுக்கு டீப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரிங்களா? ரைட், வாட் எவர். ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் படிக்க போகிற இந்த விஷயம் இருக்குல்ல, இது உங்களோட ஃபர்ஸ்ட் விச் இஸ் லைக் 12th ஸ்டாண்டர்டில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏன்னா இந்த விஷயம்லாம் தெரியாதனால அங்கே நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகிறத நான் டிட்டோவாக என் லைஃப்பில் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எதுவுமே படிக்கக்கூடாதுன்னா புட் யார் எஃபர்ட்ஸ் நவ். உங்களோட எஃபர்ட்ஸை நீங்கள் இப்போ போட ஸ்டார்ட் பண்ணாதான் இது கரெக்டாக இருக்கும்டா பசங்களா. ஓகே, ஒவ்வொரு எக்ஸசைஸுக்கு முன்னாடி அதோட கான்செப்ட்ஸ் என்னங்கிறத உங்களுக்கு லிட்ரலி நான் இங்கே தெளிவுபடுத்திடுறேன். ரைட், எக்ஸசைஸ் 8.1. ஆக்சுவலி எக்ஸசைஸ் 8.1ல நீங்கள் வெக்டார்ஸ் எதுவும் அவ்வளோவா படிக்க மாட்டீங்க, எல்லாமே ஜென்ரல் ரெப்ரசன்டேஷனில் சொல்லுவாங்க. ஸோ எக்ஸசைஸ் 8.1ஓட ஃபர்ஸ்ட் ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா பொசிஷன் வெக்டார்ஸ். ஓகேங்களா? என்னடா பசங்களா? பொசிஷன் வெக்டார்ஸ். ஸோ இந்த பொசிஷன் வெக்டார்ஸுங்கிறது யாரை ரெப்ரசன்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு 3D டயக்ராமில் ஒரு பாயிண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க. வாட் இஸ் இட் பசங்களா? ஒரு பாயிண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க தான் நம்மளோட பொசிஷன் வெக்டார்ஸ். ரைட்? ஸோ இந்த பாயிண்ட்டையுமே யாரை வச்சு ரெப்ரசன்ட், அதை எல்லாத்தையும் நம்ம டினோட் பண்ணுறது எல்லாமே OA OBன்னு இந்த மாதிரி டைரக்ஷன்ஸோட நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். சரிங்களா? மேபி அந்த ஆரிஜின் பாயிண்ட் கொடுக்கலனாலுமே ஒரு பாயிண்ட் அப்படின்னாலே நம்ம பொசிஷன் வெக்டாரை தான் அவங்கள கன்சிடர் பண்ணணும். ரைட் பசங்களா? அண்ட் செகண்ட் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா if I finding like a line segment, ஒரு லைன் செக்மெண்ட் கண்டுபிடிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் I have 0 to 2ன்ற எனக்கு ஒரு லைன் செக்மெண்ட் இருக்கு, 0 to 3ங்கிற ஒரு லைன் செக்மெண்ட். இதுதான் A, இதுதான் Bன்னு வச்சுக்கோங்க. வாட் இஸ் AB லென்த்? AB லென்த் என்னடாப்பா? ABயோட லென்த்துக்கு நான் என்ன பண்ணணும்? Bலேருந்து, ஸோ 3 - 1 which is 1. அதோட லென்த் என்னமோ 1 தான். ஆனால் அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? Bலேருந்து Aவை சப்ராக்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். கரெக்டுங்களா? உங்ககிட்ட 2 பாயிண்ட் இருக்கு. அப்போ நம்மளுக்கு தேவை லைன் செக்மெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா விச் இஸ் லைக் தேர் டாக்கிங் அபவுட் லைன் செக்மெண்ட் வெக்டார். அது யாருக்கு ஈக்குவல்னு நினைக்கிறீங்க? எண்டிங் பாயிண்ட் மைனஸ் ஸ்டார்ட் பாயிண்ட். எண்ட் பாயிண்ட் மைனஸ் ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்கு ஈக்குவல். ஸோ ஏபி வெக்டாரோட லென்த் வேணும்னா ஐ ஹாவ் டு சப்ராக்ட் OB மைனஸ் OA. இதுதான் நான் சொல்ல வர விஷயம். அண்ட் பட் நாட் லீஸ்ட் குவார்டேஷன் பார்ட்டில், ஸோ 5th நீங்கள் 10th 5th சாப்டரில் என்னென்ன ஃபார்முலாஸ் படிச்சிங்களோ அது அப்படியே இங்கே வெக்டார்ஸுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மிட் பாயிண்ட்ஸ். மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்னடாப்பா? 2 வெக்டார்ஸோட அடிஷன் டிவைடட் பை 2. அவ்வளோதான். ஸோ 2 வெக்டார்ஸோட அடிஷன் டிவைடட் பை 2. தட்ஸ் இட். அண்ட் வாட் அபவுட் சென்ட்ராய்ட்? சென்ட்ராய்ட்னு என்ன வரும்போது 3 வெக்டார்ஸோட அடிஷன், அந்த 3 வெக்டீசஸ் விச் இஸ் கார்னர் பாயிண்ட்ஸ் இருக்கு, அந்த 3 வெக்டீசஸ் பை 3க்கு ஈக்குவலாக இருப்பாங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் செக்ஷன் ஃபார்முலா. ஒரு பாயிண்ட் ஒரு லைன் செக்மெண்ட்டை MS/Nங்கிற ஃபார்முலாவில் டிவைட் பண்ணுறாங்க. ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு லைன் செக்மெண்ட்டை
m is to nங்கிற டைரக்ஷன்ல செப்பரேட் பண்றாங்க. சரிங்களா? then what is the sector formula? mb vector plus na vector whole divided by m plus n. right? அவ்வளவுதான்டா பசங்களா. these are the formulas which is very easy. ஓகே, இதை தாண்டி இன்னொரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ரெண்டு லாஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், சிக்ஸ்த் ஒன், விச் இஸ் கால்ட் ட்ரையாங்கிள் லா. ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டார்ஸ். ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டார்ஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, மூணு சைட்ஸ், ஒரு ட்ரையாங்கிளுக்கு மூணு பேத்தையும் ஆட் பண்ணால் எப்பயுமே 0 தான் கிடைக்கும். அந்த வித் மேக்னஸ், அதோட வெக்டார்ஸ், ஒரு ட்ரையாங்கிளுக்கு மூணு பேத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எப்பயுமே நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட தேர்ட் சைட், உங்களோட தேர்ட் சைட் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் a பிளஸ் பியா இருக்கும். பிகாஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா, யோர் ட்ரையாங்கிள் வில் பி மோஸ்ட்லி லைக் திஸ் டைரக்ஷன். உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். விச் இஸ், இது யாரை சொல்ல வருதுன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் ஏ வெக்டார், இதுதான் பி வெக்டார்னா இது என்ன அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ சம்டைம்ஸ் அடிஷன் வெக்டாரையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சம்டைம்ஸ் உங்களோட ஏ வெக்டார் இப்படி ஆக்ட் ஆகுது, பி வெக்டார் இப்படி ஆக்ட் ஆகுதுன்னா உங்களோட ஏ பிளஸ் பி வெக்டார் அவங்களோட டயக்னலாக தான் ஆக்ட் ஆவாங்க. இது வந்து ஆக்சுவலி ஏ பிளஸ் பி வெக்டார் சம் ஆஃப் அடிஷன்ஸ் இப்படி தான் ஆக்ட் ஆகும். ஒரு வெக்டார் இந்த டைரக்ஷன்ல, ஒரு வெக்டார் இந்த டைரக்ஷன்னா அவங்களோட டயக்னல் பொசிஷன் பார்த்த மாதிரி தான் அவங்களோட சம் ஆக்ட் ஆவாங்க. ஓகேங்களா? இல்லை, அண்ட் அவங்களோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இங்கே போகிற மாதிரி. பட் இப்போ ட்ரையாங்கிள்ஸோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளோஸ்டு சர்க்கிள். ஸோ இப்படி போகுதுன்னா இவங்களும் இப்படி தான் வருவாங்க. ஸோ இந்த தேர்ட் சைடு வந்து ஏ பிளஸ் பி தான், பட் டைரக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ஒரு ட்ரையாங்கிள் பார்க்கும்போது அதோட டைரக்ஷன் இப்படி இருக்கு, சம் பார்க்கும்போது அதோட டைரக்ஷன் இப்படி இருக்கு. அதனால தான் சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி. அந்த மைனஸ்ங்கிறது டைரக்ஷனோட சேஞ்சஸை காட்டுறவங்க. ரைட் பசங்களா? ஸோ சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ பிளஸ் பி வெக்டார். ஐ ஹோப் ஐ எம் டன் வித் தி கான்செப்ட்ஸ். யாடாப்பா, ஸோ இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலாமா சம்ஸை? ஓகே, நவ் சி திஸ் தியரம் 8.3. தியரம் 8.3. இந்த தியரம்ல என்ன சொல்றாங்கன்னா, மீடியன்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் கான்கரண்ட். என்ன பண்ணணும்? மீடியன்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் நான் கான்கரண்ட்னு சொல்லணும். ஓகே வாடப்பா. ஸோ ஏ பி அண்ட் சி மூணு வெக்டார்ஸ் இருக்கு. மீடியன்ஸ் அப்படின்னா இங்கிருந்து இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு போறவங்க, இங்கிருந்து இது ஒரு பாயிண்ட்டுக்கு போறவங்க, this one and this one. You know that இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுது அது ஒரே பாயிண்ட் வழியா தான் போகுதுன்னு. பட் அது நம்ம வித்தியாசமா காட்டணும். சரிங்களா? ரைட்? we know that சென்ட்ராய்டோட ரெண்டு பார்ட், சென்ட்ராய்டோட அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், மீடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் சென்ட்ராய்டு. அது நம்மளுக்கு தெரியும்ல. பட் ஒவ்வொரு மீடியன்ஸும் சென்ட்ராய்டை 2:1 ரேஷியோவில் கட் பண்ணுவாங்க. எந்த ரேஷியோவில்? 2:1 ரேஷியோவில். விச் மீன்ஸ் ஐ ஹாவ் அ பாயிண்ட் லைக் G1. ஸோ OG1 ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், OG1 ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், விச் இஸ் லைக் OG2 இல்லை, G2ன்னு ஒரு பாயிண்ட். G1 is a point divides AD in the ratio 2:1. இந்த ரேஷியோ 2:1ங்கிற ரேஷியோவில் கட் பண்ணுது. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா கிவனையும் எழுதிக்கலாம். ஸோ இப்போ ஏ வந்துட்டு இட் இஸ் அ பாயிண்ட், அது ஒரு பாயிண்ட் தானே. ஸோ அப்போ OA வெக்டார் ஈக்குவல் டு A வெக்டார், OB வெக்டார் ஈக்குவல் டு B வெக்டார், OC இஸ் ஈக்குவல் டு C வெக்டார். அதை ஒவ்வொருத்தருக்கும் நேம் கொடுத்துக்கிறேன். அண்ட் ஐ நோ மீடியன்ஸ் வில் ஜாயின் மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் தி அதர் சைட்ஸ். அப்போ டி இஸ் அ மிட் பாயிண்ட். அப்போ ஓடி வெக்டார் எழுதணும்னா எப்படி பண்ணுவீங்க? இவங்க ரெண்டு பேர்த்தோட மிட் பாயிண்ட் ஃபார்முலா. ஸோ அப்போ ஓபி பிளஸ் ஓசி டிவைடட் பை 2. ஓபினா என்னடாப்பா? பி பிளஸ் சி டிவைடட் பை 2. அண்ட் வாட் அபவுட் யோர் ஓஇ? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஏ பிளஸ் சி டிவைடட் பை 2. What about your OF? It will be A plus B divided by 2. Right, பசங்களா?
A plus B divided by 2. So they are forms. இது கரெக்டாக போச்சு. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஏடிங்கிற பாயிண்ட் ஜியை கட் பண்ணுது. ஸோ ஜி பாயிண்ட் ஏடி 2:1 ரேஷியோவில் கட் பண்ணுறாங்க. 2:1 ரேஷியோ. ஸோ செக்ஷன் ஃபார்முலா நான் பண்ணுது 2 இவங்க கூட மல்டிபிள் ஆகணும், 1 இவங்க கூட மல்டிபிள் ஆகணும். ஸோ ஓஜி G1 பாயிண்ட் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவீங்க? 2 have to multiple with OD and 1 have to multiple OA by 2 plus 1 which is 3. So 2 into B plus C divided by 2 plus A whole divided by 3. So 2 cancel. So A plus B plus 3 divided by 3. இந்த மாதிரி இன்னொரு மீடியன் Bங்கிற மீடியன் G2 point. G2 point is a point in 2:1 direction. 2:1 ratio la B divide பண்றாங்க internally. So what is your OG2 point? 2 into 2:1. 2 வந்து OE க்கு multiply ஆகும். So OE plus 1 is to OB whole divided by 2 plus 1 which is 2 into A plus C divided by 2 plus B whole divided by 3. So overall என்ன கிடைக்கும்ப்பா? A plus B plus C divided by 3. இதே same ditto. Similarly, OG3 என்ன வரப்போகுது? அதே A plus B plus C divided by 3. இப்படி இங்க சுத்தி இருக்கிற எல்லாத்தோட மிட் பாயிண்ட்ஸ் ஓகே இஃப் ஐ எம் டேக்கிங் ஸோ நான் வந்து எல்லாத்தையுமே டிவைட் ரேஷியோவில் எடுக்கிறேன். அப்போ உங்களோட பாயிண்ட் அந்த OG1 OG2 OG3 எல்லாருமே ஒருத்தர் தானே. ஸோ இட் இஸ் ஆல் த சேம் பாயிண்ட். அப்படின்னா எல்லா மீடியன்ஸும் ஒரே பாயிண்ட் வழியாக தானே போகிறாங்கன்னு அர்த்தம். அந்த பாயிண்ட் வேறு யாரும் கிடையாது, ஜி. இட் இஸ் கம்ப்ளீட்லி ஜிங்கிற ஒரு பாயிண்ட் வழியாக போகிறாங்க. விச் மீன்ஸ் G is the point of concurrency. ஓகேங்களா? Gன்றது தான் நம்மளோட point of concurrency which means they are concurrent. அப்போ மீடியன்ஸ் எல்லாமே ஒரே பாயிண்ட் வழியாக தான் போகிறாங்க. அப்படின்னா அவங்க concurrent. When 2 or 3 lines passes through a same point, ஒரே பாயிண்ட் வழியாக போகிறாங்கன்னா அவங்கள concurrent pointsன்னு சொல்லுவோம், concurrent linesன்னு சொல்லுவாங்க. அதை தான் இங்கே சொல்ல வரும். எஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா பசங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாமே ஜென்ரலாக பேசுவோம், வித்தவுட் எனி நம்பர்ஸ். ஜென்ரலாக பேசுறது எல்லாமே ஜென்ரல். ஓகேங்களா? ஸோ இப்போ A and B be the position vectors of the points A and B. ஓகேங்களா? பொசிஷன் வெக்டர்ஸ் அப்படின்னா A and B லிட்டரலி ஒரு பாயிண்ட். அப்போ அது OA வெக்டரோட வேல்யூ தான் A வெக்டார், OB வெக்டரோட வேல்யூ தான் B வெக்டார். Prove that the position vectors of the points which trisects. ட்ரைசெக்ஸ்னா என்னடாப்பா? ஏபியை 3 சரி துண்டா பிரிக்கிறோம். ஓகேவா? ஏபியை 3 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிப்பீங்க. அப்போது ஒரு வெஜ் ரோல 3 பீஸாக கட் பண்ணுற மாதிரி. ஓகே, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ அப்போ எத்தனை கட் வரும்? 2 கட் வரும். 2 டைம் கட் பண்ணால் தான் நம்மளுக்கு 3 பீஸாக டிவைட் ஆவாங்க. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கட்டுக்கு முன்னாடி எத்தனை பீஸ் இருக்குது? 1, அதுக்கப்புறம் 2. So P divides. P என்ன பண்ணும்னாப்பா? So P divides AB in the ratio. எந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணுறாங்க? 1:2ங்கிற ரேஷியோவில் டிவைட் பண்ணுறாங்க. ஸோ யூ யூஸ் தி ஃபார்முலா, செக்ஷன் ஃபார்முலா. ஸோ OP வெக்டார் யாருக்கு ஈக்குவல்? 1 into OB வெக்டார் plus 2 into OA வெக்டார் whole divided by 1 plus 2 which is B வெக்டார் plus 2A vector whole divided by 3. ஓகேங்களா? இப்போ இதுவே நான் Q சொல்றேன். Q divides AB in the ratio. இப்போ Qக்கு முன்னாடி பின்னாடி என்ன? Qக்கு முன்னாடி 2 பீஸ் இருக்கு, Qக்கு அப்புறம் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு. ஸோ இப்போ 2:1 ரேஷியோவில் டிவைட் பண்றாங்க. ஸோ in the ratio 2:1 அப்படின்னா OQவோட வேல்யூ என்னது? 2 into OB plus OA whole divided by 2 plus 1 which is 2B plus A whole divided by 3க்கு ஈக்குவல். 2B plus A whole divided by 3க்கு ஈக்குவல். இதுதான் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்கடாப்பா. we done with the proof. ஓகேங்களா? ப்ரூஃபும் முடிஞ்சிருச்சு.
எஸ் பசங்களா? நெக்ஸ்ட் சம் போலாமா? லெட் எக்ஸசைஸ் 8.1. எக்ஸசைஸ் 8.1ல என்ன சொல்றாங்க? நம்ம கிட்ட ட்ரையாங்கிள் இருக்கு. இந்த ட்ரையாங்கிள்ஸோட வெர்டைசஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். A, B and C be the vertices of a triangle. Let D, E, F be the midpoint. Midpoints. சரிங்களா? அவங்களே டைரக்ஷன் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ கொடுத்துருக்கிறது எழுதலாம். தீஸ் ஆர் பாயிண்ட்ஸ். பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? நம்மளோட பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம பொசிஷன் வெக்டாராக எடுத்துப்போம். ஸோ ஓபி வெக்டாரை நான் பி வெக்டார்னு எடுத்துக்கிறேன். ஓசி வெக்டாரை நான் சி வெக்டார்னு எடுத்துக்கிறேன். ரைட்டடா பசங்க? வாட் அபவுட் யோர் ஓடி? ஓடி இஸ் அ மிட் பாயிண்ட் ஆஃப் பி அண்ட் சி. அப்போ பி பிளஸ் சி டிவைடட் பை 2 வருமா? தட்ஸ் தி ஃபார்முலா. வாட் அபவுட் யோர் ஓஇ வெக்டார்? A plus C. ஏவையும் சிவையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணுற மாதிரி. வாட் அபவுட் யோர் OF வெக்டார்? ரெண்டு பேரையும் ஆட் பண்ணுற மாதிரி. A plus B plus 2. ஸோ எல்லாத்தையுமே லைனாக இருக்குது. இப்போ அவங்க சொல்கிற செக்மெண்ட்ஸை நான் கண்டுபிடிச்சா போதும். எனக்கு ஏடியோட லென்த்தை ப்ளஸ் பிஎஃபோட லென்த்தை ப்ளஸ் பியோட லென்த் சிஎஃப்ஓட லென்த் எல்லாத்தையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஏபியோட லென்த் ஏடியோட லென்த் எனக்கு எப்படி கிடைக்கும்? ஓஏ லென்த் எனக்கு தெரியும், ஓடி லென்த் எனக்கு தெரியும். ஏடி வேணும்னா ஓடி மைனஸ் ஓஏ நான் பண்ணணும். ஸோ எண்ட் பாயிண்ட் மைனஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் ப்ளஸ் end point minus starting point plus end point minus starting point. சரிடாப்பா, what is your OD? Your OD is B plus C la B plus C whole divided by 2 minus A vector plus இது என்னது? A plus C whole divided by 2 minus B vector. இது என்னது? A plus F B whole divided by 2 minus C vector. ரைட்? நான் என்ன பண்ணுறேன்னா அந்த மைனஸ்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம்ல. ஸோ யாருக்கெல்லாம் பை டூ இருக்கோ அவங்க எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ B plus C plus A plus C plus A plus B plus C. ஸோ எல்லாத்துக்கும் ஃப்ராக்ஷன்ஸ் ஒன்று. ஸோ நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதோட வேல்யூ என்னது? இட் இஸ் 2A 2B 2C. ஸோ 2 எல்லாம் காமனாக எடுத்துட்டிங்கன்னா A plus B plus C மட்டும் இருக்கும், மைனஸ் A plus B plus C மட்டும் இருக்கும். ஸோ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0 வெக்டார். ஸோ your ultimate answer is 0 வெக்டார். ரைட் பசங்களா? ஸோ தட்ஸ் இட், முடிஞ்சிருச்சு. இஃப் ABCD is a quadrilateral, ABCD is a quadrilateral and ENF respectively. ABCD is a quadrilateral. Any 4 points. Sorry. ஓகே, எனி குவாட்ரிலேட்ரல்ல. ஸோ இப்போ இந்த குவாட்ரிலேட்ரலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் மிட் பாயிண்ட்ஸாக இருக்கும்ல, அந்த மிட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து ட்ரா பண்ணணும். No. Sorry. I need a quadrilateral. So I put a rectangle. A, B, C and D. Okay. ENF for the midpoints of AC. AC oda midpoint. Next, BD oda midpoint. அந்த ரெண்டு மிட் பாயிண்ட்ஸை நீங்கள் ட்ரா பண்ணுவீங்க. தென்
AB vector plus AD vector plus CB vector plus CD vector for EF க்கு ஈக்குவல்னு சொல்லணும். ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ கொடுத்துருக்க டீட்டெயில் என்னது? ABCD is a quadrilateral which means ABCDங்கிறது ஒரு பாயிண்ட்னு வச்சுக்கலாமா? ஸோ OA வெக்டார் என்னன்னு வச்சுக்கலாம் பசங்களா? A வெக்டார். What is your OB vector? B vector. What is your OC vector? C vector. What is your OD vector? D vector. 4 வென்டஸ், ஸோ 4 பர்ஸ் வச்சோம். E is the midpoint of யாருக்கும் Aக்கும் Cக்கும் midpoint. So which means A plus C divided by 2. What about your OF vector? OF vector யாருக்கு equal? B க்கும் D க்கும். So B plus D divided by 2. Right? நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது AB, AD, CB and CF, CD. Okay. So now do it represent. What is OB? OBங்கிறது எப்படி கிடைச்சிருக்கும்? OBங்கிறவங்க வந்துட்டு நம்மளுக்கு OB minus OAக்கு ஈக்குவல். What about this? OD minus OAக்கு ஈக்குவல். What about this? OB minus OCக்கு ஈக்குவல். OD minus OCக்கு ஈக்குவல். ரைட்டுங்களா? ஓகே. ஸோ இதோட வேல்யூ என்னது? B மைனஸ் A ப்ளஸ் இதோட வேல்யூ வந்துட்டு D மைனஸ் A ப்ளஸ் வாட் அபவுட் திஸ் ஒன்? B மைனஸ் C, D மைனஸ் C. ரைட்டா? இதில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஹேப்பனிங் பசங்களா? 2 காமனாக எடுத்துட்டிங்கன்னா B ப்ளஸ் D. And you can take minus 2. Minus 2 is common. A plus C. Okay, vadappa. Okay, finally, நம்மளுக்கு என்ன வேணும்? EF வேணும். EFங்கிறது என்ன வருதுன்னா A plus C நம்மக்கிட்ட இருக்கு. ஸோ உங்ககிட்ட இருக்கிறத யூஸ் பண்ணுங்க. A plus C யாருக்கு ஈக்குவல்? ஸோ இங்கிருந்து நான் பார்த்தேன் அப்படின்னா, ஓகேங்களா, இங்கிருந்து நான் பார்த்தேன் அப்படின்னா A plus C ஓட வேல்யூ 2 into OEக்கு ஈக்குவல். அதே மாதிரி 2 into OFக்கு ஈக்குவல். ஸோ யூஸ் இட் ஹியர். 2 into O, 2 into OEக்கு ஈக்குவல் OF, this is, and 2 into OEக்கு ஈக்குவல். ஸோ which is 4 காமனாக எடுத்துக்கலாம். ஸோ OF minus OE. OF minus OEனா என்னது? End minus starting. So which is EF vectorக்கு equal. That's it, Rabasila. So question is kadam. ரைட்டுங்களா? question அந்த அளவுக்கு தான், அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு ஈஸியாகவே நம்ம கிராப் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ப்ரூவ் தட். ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸசைஸ் 1, இதுக்கு மேலே நம்மளுக்கு எக்ஸசைஸ் 2 ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் பண்ணலாமாடாப்பா? ஸோ எக்ஸாம்பிள் 8.9. ஸோ எக்ஸாம்பிள் 8.9ல என்ன சொல்றாங்கன்னா, தீஸ் ஃபார்ம்ஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா அப்படின்னு செக் பண்ண சொல்றாங்க. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, பின்னாடியே நிறைய வரும். ஸோ 1, 2, we have completed 4 sums, only 6 sums is there. எக்ஸசைஸ் 8.2 எக்ஸசைஸ் 8.2 பொறுத்த வரைக்கும் என்னடாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் இப்போ தான் வெக்டார்ஸ் பற்றி படிப்பீங்க. வெக்டார்ஸ் அடிஷன்னா அவங்களோட உங்கள் கோஃபிஷியன்ஸ் ஆட் பண்ணுறது, சப்ராக்ஷனை கோஃபிஷியன்ஸ் சப்ராக்ட் பண்ணுறது, ஓகேங்களா? இதில் வந்து யூனிட் வெக்டார் அப்படின்ற ஒரு புதுமையான விஷயத்தை படிப்பீங்க. ஸோ யூனிட் வெக்டார்னா என்னடாப்பா? யூனிட் வெக்டார் அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷன் இருக்குது. வாட் இஸ் மீன் பை யூனிட் வெக்டார்னா, அவங்களோட லென்த் பார்த்தீங்கன்னா 1 இருக்கணும். அந்த மாதிரி இருக்க வெக்டார்ஸ் எல்லாம் நம்ம யூனிட் வெக்டார்ஸ்ன்னு சொல்லுவோம்.
ஸோ அப்போ லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா வேணும்ல, அதுதான் வந்து mod A. ஸோ mod A is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐயோட கோஃபிஷியன்ஸை மட்டும் ஸ்கொயர் பண்ணணும், ஜேயோட கோஃபிஷியன்ஸை ஸ்கொயர் பண்ணணும், கேவோட கோஃபிஷியன்ஸை ஸ்கொயர் பண்ணணும். இப்படி தான் அவங்களோட ஒரு வெக்டாரை வச்சு அவங்களோட லென்த்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ தட்ஸ் இட். ரைட் பசங்களா? நெக்ஸ்ட் இது வேல்யூ 1னா அது யூனிட் வெக்டர். ஒருவேளை யூனிட் வெக்டரா இல்லைன்னா எப்படி மாத்துறது அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஒரு ஒரு வெக்டாரோட லென்த்தை இப்படி தான் கண்டுபிடிப்பாங்க. ஐ திங்க் யூனிட் வெக்டார் மட்டும் தான் நீங்க பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த எக்ஸசைஸ்ல. வேற எதுவுமா இருக்கு? நோ, நத்திங் எல்ஸ். ஸோ ப்ரூவ் தட் தி பாயிண்ட்ஸ் நம்ம கிட்ட கிட்ட பாயிண்ட்ஸ். சரிங்களா? இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளான்னு நம்மள்கிட்ட பேச சொல்றாங்க. when you say it is a right angle triangle, what do you say? இந்த 3 பாயிண்ட்ஸையுமே ஃபர்ஸ்ட் நான் பத்தி பேசணும். எனக்கு தேவை இந்த வெக்டாரோட டிஸ்டன்ஸ், லென்த் எனக்கு வேணும். இந்த சைடோட லென்த், இந்த சைடோட லென்த், இந்த சைடோட லென்த் வேணும். ஸோ ஏபி சின்னு இருக்குண்ணா, ஏபி பிசி சிஏ இதோட லென்த்தோட சைடு எனக்கு வேணும். கரெக்டுங்களா? ஸோ நம்மக்கிட்ட கொடுத்துருக்கதானா எல்லாமே இந்த பொசிஷன் வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு 2i cap 4j cap 3k cap. ஸோ இந்த ஐஜேகேலாம் என்ன மேம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐஜேகேலாம் குவாடினேட்ஸை சொல்கிறவங்க. ஸோ எக்ஸ் குவாடினேட்ஸ்னா ஐ போட்டு சொல்லுவாங்க, ஜே குவாடினேட்ஸ்னா கே போட்டு ஜே போட்டு, இசட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கே. ஸோ ஏன்னா அது 3D ஷேப், 3Dனா XYZன்னு 3 ஆக்சஸ் இருப்பாங்க, அது எல்லாருமே டினோட் பண்ணுறக்காக. And what about your OB vector? OB vector is equal to 4i plus j plus 9k. What about this one? OC vector. 10i minus j plus 6k. Now actually எனக்கு சைடோட லென்த் வேணும். இது எல்லாமே ஒவ்வொரு பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு சைடோட லென்த் கொடுத்தா நான் அப்படியே மாடுலஸ் போட்டுக்கலாம், லென்த் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சைடோட வெக்டார் கண்டுபிடிங்க. ஏபி வெக்டாரை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. ஸோ how will you find AB vector? AB vector is equal to OB minus OA. OB minus OA. So what is your B? 4i plus j plus 9k minus 2i plus 4j plus 3k. You have to subtract it. So 4ல 2 போச்சுனா it is 2. jல 4 போச்சுனா minus 3. 9ல 3 போச்சுனா plus 6k. I have directly subtracted. நீங்களும் டைரக்டா சப்ராக்ட் பண்ணலாம். So this is your AB vector. இதே மாதிரி you have to try to find it for BC vector. B is equal to OC minus OB. End minus starting. OB minus OC போட்டுறாதீங்க. So 10i minus j plus 6k minus 4i plus j plus 9k. So 10ல 4 போச்சுனா 6 minus 1 minus 1 minus 2 minus 3k. Right? So next என்ன பசங்களா? next நம்மளுக்கு CA vector. So OA minus OC. What is your OA vector? 2, 4, 3. 2, 4 and 3. Minus. What is your OC vector? 10. 10 minus I plus 6. So 2 minus 10, it is minus 8. 4 minus of minus, it is plus 5j. And 3 minus 6 minus 3k. அவ்வளோதான்டா பசங்களா. So what happened next? Forms a right angle triangle. So இப்போ triangles-ஓட sides கண்டுபிடிச்சிட்டேன், பட் லென்த்தோட மெஷர்மெண்ட் எனக்கு இன்னும் தெரியாது. ஸோ ஐ நீட் தி மெஷர்மெண்ட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஏபி வெக்டாரோட மெஷர்மெண்ட் என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ கோஃபிஷியன்ட் ஸ்கொயர், 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 6 ஸ்கொயர். சைன் வந்து irrespective of sign, நம்பர் மட்டும் பார்த்தா போதும். So which is 4 plus 9 plus 36. So which is root 49, 7 வரும் நம்மளுக்கு. ஓகேங்களா? What about BC vector which is equal to root over, that is 6 square, 2 square and 3 square. Same number. So same answer.
What about a CA vector? 8 square plus 5 square plus 3 square. What is 8 square? 8 square is equal to 64 plus 25 plus 9. So which is equal to இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 71. ஸோ 73. ஸோ 73 கூட 25. which is 8 to 108. ரைட் பசங்களா, அவ்வளோதான். சரிங்களா, நம்ம பித்தாகரஸ் தியரம் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இப்போ பி ஸ்கொயர் யாருக்கு ஈக்குவல்? மாடுலஸ் ஸ்கொயர் பண்ணால் which is 49, பிசி ஸ்கொயர் 49 அண்ட் சிஎஸ் ஸ்கொயர் யாருக்கு ஈக்குவல்? 108. யூ கேன் நோட்டிஸ் தட் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 108 தான் கிடைக்கும். நோ, 98 நம்மளுக்கு வரணும்ல. சாரி, இட் இஸ் 98, நாட் 108, 98. So AB square plus BC square is equal to CA square. Hence they form a right angle triangle. ஏன்னா Pythagoras theorem satisfy பண்றாங்க. So அந்த reasonனால it forms a right angle triangle. Show that the points whose position vectors are coplanar. So ஒரு vectors வந்து coplanar இல்லையான்னு சொல்றதுக்கு என்ன மேம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே பிளேன்ல, அதாவது இந்த மாதிரி இருக்க ஒரு ஃபோன்ல ஒரே ஷீட் மேலே இவங்க எல்லாரும் இங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரே ஷீட்குள்ள இருக்காங்கன்னா அதுக்கு பேர் கோப்ளானர். ஸோ இப்படி ஒரே ஷீட்ல இருக்கணும்னா இங்க பாத்தீங்கன்னா இப்படி அவங்க எல்லாருமே இட் இஸ் டிபெண்ட் ஆன் சம் கலர்ஸ், ஒரு கலர் பேட்டர்ன்ஸ் இருக்குங்களா, அந்த மாதிரி இவங்க எல்லாரும் ஒரே ஷீட்ல இருக்கணும்னா தே ஷுட் டிபெண்ட் ஆன் ஈச் அதர். ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்கணும். அப்போ ஒருத்தரோட ஸ்கேலார் இன்னும் ஒருத்தரை மற்ற ரெண்டு பேர்த்த வச்சு என்னால கொண்டு வர முடியும். தட் இஸ் டிபெண்டன்சி. ஸோ இதில் நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கலாம். இஃப் ஐ எம் டேக்கிங், ஸோ அதுக்கு முன்னாடி ஐ நீட் அ வெக்டார். எனக்கு பாயிண்ட்ஸாக இருக்க வேண்டாம். கோப்ளானர் அப்படின்னா மோஸ்ட்லி நான் லைன்ஸை பற்றி தான் பேசுவேன். கோப்ளானர் ஒரு ஷீட்டை பற்றி பேசும்போது இந்த ஷீட்டில் இருக்க லைன்ஸை பற்றி தான் பேசுவேன். ஸோ இதுலேருந்து ஒரு 3 லைனை நீங்கள் எனக்கு ஃபார்ம் பண்ணி தாங்க. ஓகேங்க, நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு பாயிண்ட், 3 பாயிண்ட் என்கிட்ட இருக்குது. ஏபிசின்னு சொல்லிட்டு ஏபிசின்னு சொல்லிட்டு 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஏபின்னு ஒரு லைன், ஏடின்னு ஒரு லைன், ஏசிங்கிற ஒரு லைன், இந்த மாதிரி 3 லைன் எனக்கு ஃபார்ம் பண்ணி கண்டுபிடிச்சுட்டாங்க. ஓகேங்களா, பொசிஷன் வெக்டார். ஸோ ஓஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 4i plus 5j plus k and your OB vector is equal to minus j minus k. Your OC vector is equal to 3i plus 9j plus 4k. And last, your OD vector. Your OD vector is equal to minus 4i plus 4j plus 4k. இப்போ நம்ம யார் வேணும்? நம்மளுக்கு AB வெக்டார் வேணும். ஸோ your AB is equal to OB minus OA. ஸோ இவன்லேருந்து இவனை மைனஸ் பண்ணும். minus j minus k minus 4, 5 and 1. So which is minus 4i minus 6j and minus 2k. What is your AC vector? OC minus OA க்கு equal. So 3i plus 9j plus 4k minus 4j plus 5j plus k. So 3ல 4 போச்சுன்னா minus i, 9ல 5 போச்சுன்னா it is plus 4j and 4ல 4 போச்சுன்னா it is 3k. AB, AC. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்னடாப்பா? we have AD vector. minus 4 plus 4 plus 4. minus of another number which is B. 4, 5 and 1. 4, 5 and 1. ஓகேங்களா, யா. ஸோ வாட் எல்ஸ்? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இப்போ 3 வெக்டார்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ minus 8i
minus 1j and plus 3k. இப்போ ஒருத்தர் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணியிருக்காங்களா எனி வெக்டர். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கூட எடுத்துக்கலாம் minus 4i minus 6j and minus 2k which is equal to some m or n, யாராவது ஒரு ஸ்கேலார் மல்டிபிள். என் கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா பசங்களா? ஒரு வெக்டார் மற்ற ரெண்டு பேர்த்த யார் கூடயாவது மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணும் போது இன்னொருத்தங்க கிடைக்கிறாங்களா அப்படின்றத நான் செக் பண்றேன். அப்படி கிடைச்சா தேர் கோப்ளானர், இல்லைன்னா தேர் நாட் அ கோப்ளானர். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த m and n-க்கு உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு ரியல் வேல்யூஸ் வந்துச்சுன்னா they will definitely a coplanar. இல்ல m and n ரியல் அப்படி ஒரு நம்பர் இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா they are not a coplanar. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஐ கோஃபிஷியன்ஸ் எல்லாத்தையும் நீங்க கம்பேர் பண்ணலாம். இங்க ஐயோட கோஃபிஷியன் -4, இங்க பாருங்க minus m and minus 8n. next minus 6 4m minus n. next minus 2 is equal to 3m plus 3n. ஸோ இதில் யாரை கம்பேர் பண்ணலாம், இவங்க ரெண்டு பேர்த்த கூட எடுத்துக்கோங்க. ஸோ -4 minus m minus 8n. I have to multiple with, இதை வந்து நான் 8ஆல மல்டிபிள் பண்ணிட்டா. So minus 48, 32m minus 8n. So now I have to subtract it. So plus minus, which is 44 appa. So 44 is equal to minus 33m. So your m is equal to 4 by 3 minus 4 by 3 varuma. minus 4 by 3 and substitute n here. So the n inga substitute பண்ணுங்க. So minus 4 is equal to minus into minus, it is plus. So just 4 by 3 minus 8n. இது இந்த side போயிடும் minus. So இப்போ minus 12 minus 16 by 3 is equal to minus 8n. இது cancel ஆனா 2. n is equal to 2 by 3. So 4 by 3 சரி 2 by 3 சரி, it is a real number. It is a real number. அப்போ ரெண்டு ரியல் நம்பர்ஸை நம்ம இந்த பி அண்ட் சி கூட நான் வந்துட்டு ஐம் கெட்டிங் ரைட். ஸோ எனக்கு இது ஒரு நம்பர், இதுவும் ஒரு நம்பர் கூட இவனை நான் மல்டிபிள் பண்ணுறேன், இவனை ஒரு நம்பர் கூட மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணால் எனக்கு இவன் கிடைக்கிறான், கிடைக்காம போகல. ஐம் கெட்டிங் தட், விச் மீன்ஸ் தே ஆர் கோப்ளானர். ஸோ சின்ஸ் m and n பிலாங்ஸ் டு ஆர், அவங்க ரியல் நம்பர்ஸாக இருக்கிறதுனால தே ஆர் கோப்ளானர். இந்த மாதிரி யாரா வேணா இருக்கலாம், ஃபர்ஸ்டா இருக்கணும் இல்லை, இதுக்கு பதிலாக வேற எந்த வெக்டார் வேணாலும் நீங்க போடலாம். ரைட்டாடாப்பா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இஃப் ஏ அண்ட் பி ஆர் யூனிட் வெக்டார்ஸ். சரிடா பசங்களா, யூனிட் வெக்டார்ஸ்னா என்ன சொன்னா, அவங்களோட லென்த் 1 அப்படின்னு அர்த்தம்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், விச் இஸ் லைக் எக்ஸைஸ் 8.4க்கான சில ப்ராப்பர்ட்டிஸ். எக்ஸைஸ் 8.4க்கான சில ப்ராப்பர்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி டாட் ப்ராடக்ட். ஸோ டாட் ப்ராடக்ட்னா ஏ பி அண்ட் காஸ் தீட்டா. சரிங்களா? வாட் அபவுட் ஏ டாட்? ஏ டாட் பின்னா என்னன்னா இதுதான் ஏ டாட் பியோட டெஃபினிஷன். மாடுலஸ் ஏ அண்ட் மாடுலஸ் பி கண்டுபிடிச்சி அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் கூட காசை மல்டிபிள் பண்ணும். ஸோ இது லிட்ரலி யாருக்கு ஈக்குவலாக வரும்னா, பின்னாடி இது வந்து இன்னொரு விதமாகவும் பண்ணுவாங்க. அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் படிக்கும் போது உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் அனதர் திங் இஸ், இப்போ ஏ பிளஸ் பி வெக்டார் இருக்குங்களே, அவங்களோட ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல என்ன வரும்னா, mod a ஸ்கொயர் பிளஸ் mod b ஸ்கொயர் பிளஸ் 2a டாட் b அப்படின்ற ஒரு ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த a டாட் பிக்கு எல்லாம் திருப்பி போடுவீங்க, அண்ட் மைனஸ்னாலும் இதே ஃபார்முலா தான். ஸோ அல்ஜிப்ரிக் ஃபார்முலாஸ் எல்லாத்துக்குமே இவங்க யூஸ் பண்ணுவீங்க, இவங்கள டெஃபினட்டா நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணலாமாடப்பா? நவ் செக் திஸ் ஒன். a and b are unit vectors. அப்போ mod a ஓட வேல்யூ 1, mod b ஓட வேல்யூ 1. வெக்டார் போட மறந்துடாதீங்க. மாடலஸ்குள்ள போட்டாலும் பிரச்சனை இல்லை, போடலாம் பிரச்சனை, பட் வெளியே போட்டே ஆகணும். நெக்ஸ்ட் நம்மகிட்ட ஏ மைனஸ் பியை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அப்போ மாடுலஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ மாட் ஏ ஸ்கொயர் மாட் பி ஸ்கொயர் மைனஸ் 2a டாட் பி.
ஸோ இதோட வேல்யூ என்னென்னா 1 ட்ராப்பா 1 + 1 அண்ட் இவங்களை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க mod A mod B cos of angle between them. So it is 1 into 1 2 minus 2 so நீங்கள் 2 காமனாக எடுக்கலாம். ஸோ 1 minus cos theta 1 minus cos theta. So 1 minus cos theta cos 2 theta ஃபார்முலாவில் படிச்சிருக்கீங்க ஞாபகம் இருக்குங்களா? ஸோ cos 1 minus cos 2 theta ஓட வேல்யூ வந்து sin square theta by 2 sin square theta ன்னு வரும். சரியாடாப்பா 2 sin square theta ன்னு வரும். அப்போ இது யாருக்கு ஈக்குவல் 2 sin square theta by 2 half angle. இங்க thetaனா அதோட பாதி தான் அங்க இருக்கும். So which is equal to 2 into 2 sin square theta by 2. 2 into 2 sin square theta by 2 which is 4 sin square theta by 2 நம்மகிட்ட இருக்கும். நம்மகிட்ட கேட்டிருக்கிறது வெறும் இவங்க மட்டும்தான். அப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 2 sin theta by 2. அப்போ sin theta by 2 ஓட ஆன்சர் A minus B. அவ்வளோதான். சரிங்களா? For the second subdivision A plus B the whole square. So mod A square mod B square plus 2 into A dot B. And you know that this is 1 and this is 2 into எப்படி எழுதுவாங்க mod A mod B cos of theta. So which is 2 காமன் எடுத்துட்டிங்கன்னா 1 plus cos theta ன்னு இருக்கு. 1 plus cos thetaங்கிறது 2 cos square theta by 2 ஓட ஃபார்முலா which is 4 cos square theta by 2. அப்போ இவங்களுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா A plus B which is equal to 2 cos theta by 2 க்கு equal. 2 cos theta by 2 க்கு equal. So அவ்வளோதான். இந்த 2 அந்த சைடு வச்சுன்னா 1/2. For the third sumக்கு ஃபர்ஸ்ட் 2 சம் எனக்கு தெரியும். ஸோ tan theta by 2ங்கிறது யாருக்கு ஈக்குவல் sin theta by 2 divided by cos theta 2/க்கு ஈக்குவல். sinனா half mod A minus mod B and half mod A plus mod B. ஸோ இது கேன்சல் ஆயிரும். அதனால தான் இதுக்கு ஈக்குவல். ஸோ mod A minus B divided by A plus Bக்கு ஈக்குவல். ஸோ 3 ப்ரூஃபும் முடிஞ்சுதாடா பசங்களா? இதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை டெஃபினிஷன் தேவை அண்ட் we need நம்மளுக்கு யார் வேணும்னு கேட்டிங்கன்னா cos 2 theta ஃபார்முலா தெரியணும். ஓகேங்களா? யாடா பசங்களா? ஸோ ஃபர்தர் we have only 3 questions. சீக்கிரமாக முடிச்சிடலாம். சரிங்களா? So what about dot products? Dot products pi by 2. Dot products pi by 2 னா என்ன அர்த்தம்னா ரெண்டு dot products 0 னா pi by 2 அவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல இருக்கிற angle pi by 2. Okay? So further we have 3 vectors A, B, C such that mod A ஓட value 2, mod B ஓட value 3 and mod C ஓட value 4. A plus B plus C ஓட value 0. மூணு பேத்தையும் ஆட் பண்ணா 0ன்றாங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு A டாட் B வேணும். A டாட் Bனா A and B மட்டும் ஒரு பக்கத்தில் வச்சுக்கோங்க. நம்மகிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. A plus B plus C is equal to 0ன்னு. இதில் A and B மட்டும் ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. இவன் இந்த சைட் கொண்டு போனால் மைனஸ் C. ரெண்டு பக்கமும் இப்போ ஸ்கொயர் அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்கொயர் அப்ளை பண்ணால் என்ன வரும் mod A ஸ்கொயர் mod B ஸ்கொயர் ப்ளஸ் 2 into A dot B which is equal to mod C ஸ்கொயர். இதோட வேல்யூ என்னது 4 plus 9 plus 2A dot B which is equal to 16. So 16ல இருந்து 13 போச்சுன்னா என்ன பசங்க 3. அப்போ A dot B ஓட வேல்யூ என்னது 3/2. What is the answer for this one? 3/2. இப்போ இதே மாதிரி you will do for யாருக்கு B dot C நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? we have to find it for B dot C. so B and C நம்மளுக்கு ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. Aவை மட்டும் அந்த சைடு கொண்டு போய்க்கோங்க. so square on both side. so which is mod B square mod C square plus 2 into B dot C which is equal to
mod a ஸ்கொயருக்கு ஈக்குவல். இதோட வேல்யூ என்னது b ஸ்கொயர் which is 9. அப்போ 9 plus 16 plus 2b dot c which is equal to a square which is 4 அப்பா. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? It is 25. ஸோ 25 அந்த சைட் போச்சுன்னா -21. அப்போ b dot c ஓட ஆன்சர் -21 divided by 2க்கு ஈக்குவல். -21 by 2க்கு ஈக்குவல். இதே மாதிரி you have to find it for c dot a. So c plus a மட்டும் ஒரு பக்கம் இருக்கும், which is equal to minus b vector. So mod c square mod a square plus 2c dot a which is equal to mod b square. So the value என்னது 4 which is 16. இவங்களோட வேல்யூ வந்து 4 and plus 2 c dot a. c dot a என்ன அப்போ நம்மளுக்கு தெரியாது, which is equal to 9. இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணிங்கன்னா 20. ஸோ 20 அந்த சைட் வச்சுன்னா -11. அப்போ c dot a is equal to -11 by 2. என்னடாமா -11 by 2. சரிங்களா? ஸோ இப்போ இது எல்லா வேல்யூ நம்ம கிட்ட இருக்கு. ஃபர்தரி யூ ஹாவ் டு ப்ரூவ் இட், ரைட்? ஸோ இது நம்ம கொண்டு வரணும், which is equal to what? 4. a dot b என்ன கண்டுபிடிச்சோம்? I hope we can find it 3 by 2. And b dot c minus 1 by 2 21 by 2 and minus 11 by 2 which is equal to இது கேன்சல் பண்ணாதீங்க, ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் பண்ணால் 12, இவங்களை மல்டிபிள் பண்ணிங்கன்னா -63 அண்ட் இவங்களை மல்டிபிள் பண்ணால் -33 ஹோல் டிவைடட் பை 2. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 96. 96ல் 12 போச்சுன்னா 84 பசங்களா. ஸோ -84 by 2 which is -42. So what is your answer? It will be -42. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Find the cosine and the sine angle between the vectors. ஸோ இப்போ எப்படி டாட் ப்ராடக்ட்ஸ் படிச்சிங்களோ அந்த மாதிரி கிராஸ் ப்ராடக்ட்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ கிராஸ் ப்ராடக்டோட ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா for a cross b. So that is modulus. Modulus போட்டால் தான் வரும். Mod a mod b sine of angle between them. So sine ஓட angle வேணும்னா எனக்கு cross product யாருன்னு தெரியணும், cos ஓட angle வேணும்னா எனக்கு dot product யாருன்னு தெரியணும். சரிடா பசங்களா? ஸோ இவங்க ரெண்டு பேரையும் எப்படி கண்டுபிடிக்கிறது ஷார்ட் ட்ரிக்ல அது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ a and b இருக்காங்களா? a வெக்டார் ஒரு இடத்துல எழுதிக்கோங்க, 2i plus j plus 3k. And what is your b vector? 4i minus 2j plus 2k. I really want to know what is a dot b. a dot b na enadhu? I coefficients multiple panna podhu. Idu இந்த properties la irundhu derive panna ஒரு shortcut. So a dot b க்கு mod a mod b cos theta ஒன்னு தான், or otherwise this is same. So இவங்க ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 8. நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணா -2. இவங்க ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணா +6. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் யூ ஆர் கெட்டிங் 14ல் 2 போச்சுட்டா 12. ஸோ a dot b யோட ஆன்சர் 12. சிம்பிள். a dot b ரொம்ப சிம்பிள். சரிங்களா? ஐ வாண்ட் mod a. mod a நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவீங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் i கோஃபிஷியன்ட் ஸ்கொயர், j கோஃபிஷியன்ட் ஸ்கொயர், k கோஃபிஷியன்ட் ஸ்கொயர் which is equal to √14. நெக்ஸ்ட் mod b இவங்கள 16 plus இவங்க 4 plus இவங்க 4 which is √24. ஸோ ரூட் இவங்களை வந்துட்டு யூ கான் ஸ்ப்ளிட் இட், ஆனால் இதை உங்களால் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். 2√6ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ எழுதுனா எழுதியாச்சு. அடுத்தது நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? we have to find cross product. அதுக்கப்புறம் உங்களோட மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். கிராஸ் ப்ராடக்ட் இங்கே என்ன மேம் பண்ணணும்? ஸோ நான் a cross b கண்டுபிடிக்கணும். ஐ ஹாவ் டு ஃபைண்ட் டிட்டர்மினன்ட். ஏன்னா a cross bங்கிறது ஒரு வெக்டார், வெக்டாராக தான் வரும், நாட் லைக் அ நம்பர். இப்போ a dot b ஒரு நம்பர் கண்டுபிடிச்சலாம், அந்த மாதிரி இல்லாமல் வெக்டார் ஃபார்மேட்டில் வருவாங்க. ஸோ i j k இட் இஸ் 2 1 3 4 -2 and 2.
ரைட்டாடா பசங்களா? ஸோ இது வந்து டிட்டர்மினன்ஸ் 7th சாப்டர்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏதாவது ஒரு காலம் ஆர் எனி ரோ உங்க இஷ்டம், அவங்களோட கோஃபேக்டர் கூட அவங்கள மல்டிபிள் பண்ணும். ஸோ கோஃபேக்டர்னா யூ ஷுட் நோ தி சைன். ஸோ பிளஸ் மைனஸ் பிளஸ். ஸோ I vector into 2 plus 6. 2 minus of minus plus 6. Next minus j into na j இருக்க காலம்ஸ் போக ரெண்டு பேர் 2 2s are 4 minus இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணா 12. நெக்ஸ்ட் பிளஸ் k வெக்டார் into கேன்சல் ஆயிடுவாங்களா? 2 into minus 2 it is minus 4 minus 4 into 4 4. So இது யாருக்கு equal 8i and இது வந்து minus 8 so minus 8j and இது minus 8k க்கு equal. You can take 8 as common ijk. இதுக்கு நீங்க மாடுலஸ் எடுத்தா போதும். So mod a cross mod b யாருக்கு ஈக்குவல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 நீங்க விட்டுருங்க. 8 நம்பர் தானே, வெக்டார்ஸுக்கு தான் இந்த ஃபார்முலா. ஸோ வெக்டார்ஸுக்கு இது பார்த்தா 1 1 plus 1 plus 1 which is 8 root 3 8 root 3. இப்போ கேட்டால் அவங்களோட ஆங்கிள் பிட்வீன் ஃபார்முலாவை இப்போ நம்ம டெரைவ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ வாட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் தி ஆஸ்ட் சைன் தீட்டா காஸ் தீட்டா. காஸ் தீட்டோட ஃபார்முலா என்னது? a டாட் b டிவைடட் பை mod a mod b. சரிங்களா? a dot b ஓட ஆன்சர் என்னது? I think it is minus 12 plus 12. So plus 12 divided by mod a. Mod a என்னடா பசங்களா? root 14. இது 2 root 6. root 14 into 2 root 6. கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? இவனை கேன்சல் பண்ணிங்கன்னா 6. So 6 by root 14 into root 6. So 6 எப்படி எழுதலாம் தெரியுமா? root 6 into root 6 whole divided by root 14 into root 6. இது cancel. And again root 6 எப்படி எழுதலாம்னா root 2 into root 3 and இவங்களை வந்து root 2 into root 7. So overall 3 by 7. Overall cos theta ஓட வேல்யூ என்னடாப்பா? 3 by root over 3 by 7. ஓகேங்களா? So next we have to find it for sin theta. யாருக்கு கண்டுபிடிக்கணும்? sin theta க்கு கண்டுபிடிக்கணும். So sin theta is equal to modulus of a cross b whole divided by mod a mod b. So which is இதோட வேல்யூ நம்ம இப்பதான் பார்த்தோம். What is it? It is 8 root 3. 8 root 3 root 14 and 2 into root 6. இவனும் cancel ஆனா 4 times. Right? 4 into root 3 into இவங்களை எப்படி எழுதலாம்? root 2 into root 7. இவங்களை root 2 into root 3. root 3 root 3 cancel. So root 2 into root 2 it is with 2. So 4 by 2 root 7. So it is 2 by root 7 க்கு equal. யாருக்கு equal? 2 by root 7 க்கு equal. Right பசங்களா? So we have step into the final sum. ஓகேங்களா? Let a, b, c be the unit vectors. நம்மளுக்கு இருக்க unit vectors such that a dot b, a dot c is equal to 0. And the angle between b and c is pi by 3. A, b, c be the unit vectors such that angle between b and c is pi by 3. Unit vectors na என்ன அர்த்தம்? அவங்களோட modulus value 1 ன்னு அர்த்தம். And a dot b and a dot c is equal to 0 na என்ன அர்த்தம்? a vector b vector perpendicular, a vector c vector perpendicular. If நல்லா தெரிஞ்சுக்கோங்க, if something is perpendicular to each other, ஒருத்தர் இன்னொருத்தர் மாதிரி perpendicular இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப a vector is parallel to b cross c. b cross c க்கும் a vector க்கும் parallelity concept இருக்கு. ரைட்டா பசங்களா? So how do you find a cross b cross c? So b cross c நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க?
which means parallelனா அப்ப என்னது ரெண்டு பேரும் parallelனா என்ன எடுத்துப்பாங்க வெக்டார்ஸ்ல ரெண்டு பேரும் parallel அப்படின்னா ஒரு வெக்டார் ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் another வெக்டார் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா so what is your a வெக்டார் அப்படியே வச்சுக்கோங்க lambda into b cross c எப்படி எழுதலாம் we need in modulus நம்மளுக்கு modulus எழுதிட்டு அப்புறமே வேணா modulus ரிமூவ் பண்ணிக்கலாம் mod b mod c and sine of angle between them equal okay vadappa what is lambda தெரியாது இதோட value 1 இதோட value 1 இதோட value pi by 3 so sine pi by 3 means 60 degree this is 1 so your lambda is equal to 1 is equal to lambda into root 3 by 2. So, then the side. So, your lambda is equal to 2 by root 3. So, modulus remove பண்ணிட்டீங்க என்ன கிடைக்கும் when you are removing your modulus it become plus or minus. அவ்வளவுதான் hence proved. ரைட் பசங்களா என்ன பண்றோம் லைக் ஏன் இது கான்செப்ட் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு நான் உங்களுக்கு கிராஸ் ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஐ வில் பி எக்ஸ்பிளைன் கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னாலே ரெண்டு வெக்டார்ஸுக்குமே பெர்பெண்டிகுலராக தான் அவங்க போவாங்க ரெண்டு வெக்டார்ஸோட மல்டிப்ளிகேஷன் தான் கிராஸ் ப்ராடக்ட் ஆனால் அந்த மல்டிப்ளிகேஷனோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேத்துக்குமே மியூச்சுவல் பெர்பெண்டிகுலரா இருப்பாங்க ஒருத்தர் ரெண்டு பேத்துக்குமே பெர்பெண்டிகுலரா இருக்காங்கன்னா அந்த ஒருத்தர் அந்த ரெண்டு பேத்தோட கிராஸ் ப்ராடக்டா தான் இருக்க முடியும் வெதர் கிராஸ் ப்ராடக்டா இருக்கலாம் இல்லை கிராஸ் ப்ராடக்டோட பேரலல் வெக்டாரா இருக்கலாம் ஸோ அந்த கான்செப்ட் வச்சு நம்ம போயிருக்கோம்ப்பா சரிங்களா ஸோ தட்ஸ் இட் இதோட இந்த செக்ஷன்ஸ் எண்ட் ஆகுதுடா பசங்களா ஓகே எவ்ரி ஒன் ஸோ இன்னும் யாரெல்லாம் லைக் பட்டன் ஸ்மாஷ் பண்ணல லைக் பட்டன் ஸ்மாஷ் பண்ணிடுங்க அண்ட் டெய்லி வி ஹாவ் லைவ் செக்ஷன் ஸோ இது மட்டும் உங்களுக்கு ப்ரீமியர் ஃப்ரம் டுமாரோ யூ ஹாவ் லைவ் செக்ஷன்ஸ் ஐ ஹோப் எல்லாருமே உங்களோட லைவ் செக்ஷனில் ஜாயின் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன் நைட்டே ஷெடியூல்ஸ்லாம் வந்துடும் ஸோ நீங்கள் வந்து நம்மளோட சேனலில் லைவில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸஸ்லாம் ஷெடியூல் ஆகிருக்கும் யூ கேன் சி தி டைமிங் தேர் பட் இட் இஸ் மார்னிங் கிளாஸஸ் நம்மளுக்கு நாளையிலேருந்து காலையில் மார்னிங் கிளாஸஸ் இருக்க போகுது விச் மீன்ஸ் வி ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் சாட்டர்டே ரைட் Tuesday. So Tuesday, which means October. So November 4, 11th standard students. உங்களுக்கு live section பார்த்தீங்கன்னா 4 to 5 டாப்பா. Early morning sections. So யாரெல்லாம் join பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ join பண்ணலாம். Everyone, so tada bye bye. இதோட PDF description box ல கொடுத்துறேன்.